உன் பொறுமைக்கு பரிசாக நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்திருந்தாயோ அதை பெறப் போகின்றாய். நேர்மறை சிந்தனைகளை கைவிடாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் நாம ஜெபம் சொல்லி கொண்டு வா. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா? உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய். அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு அருளுவேன். என்னால் முடியவில்லை, எனக்கு இது வராது, என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்து எறி. உன் அன்னையான நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை. உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன். அதை உணர்ந்து நட. மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம். அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இருக்கின்றாய். அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன். அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட. உன் சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய். ஆனால் அது வழியை தருவதல்ல. வாழ்க்கை என்பது எளிது. ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம். அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்குள் நிகழ்கிறது. நான் எப்போதும் துணையாக இருப்பேன். உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது என் குழந்தையே. அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும். ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கின்றது. உன் அன்பு உண்மையானது. அதில் நீ ஏன் குழம்புகிறாய்? வாழ்வில் உனக்கு என்ன இல்லை? எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள். உனக்கு நான் பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை? உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த. பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகிறாய் என்பதற்கு. அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக. அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். அவற்றைத்தான் நான் உனக்கு செய்கிறேன். இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு புரிகிறது நீ போராடி கொண்டு இருக்கிறாய் என்று. உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று உனக்குள்ளேயே நீ போராடி கொண்டு இருக்கிறாய். தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய். இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிறையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான். நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் என் தங்கமே. பயப்படாதே, கலங்காதே. நீ நிச்சயம் நன்றாக இருக்கப் போகிறாய். நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்துவேன். நீ எப்போதும் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும் என் தங்கமே. நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். விசுவாசமும் பொறுமையும் கொண்டு இரு. நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனேயே இருப்பேன். கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது. நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டு இருந்தால், அதை அனுபவிக்கும் சக்தியை உன் அன்னை மீனாட்சியான நான் உனக்கு கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன். உன்னில் இருக்கும் நானே அதற்கு உதவியும் புரிவேன். ஏன் கவலைப்படுகிறாய்? என்னை ஒரு நிமிடம் பார். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன். நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தப் போகிறேன் என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு, நல்லது நடக்கும். நான் என்ன செய்தேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய்? மற்றவர்கள் செய்த தவறு, துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? ஏன் என்னை மட்டும் இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எதுவென்றுதானே நீ புலம்புகிறாய்? ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. மற்றவர்களுக்காக யோசி.
உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நீ வைரம். உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகின்றேன். உனக்கு துணையாக நான் வாழ்வேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. இப்போது உனக்கு துன்பமாக தெரிவது எதுவும் துன்பமில்லை. அவை உன் கண்முன் தெரியும் மாயை. அதை உண்மை என்று எண்ணி கண்ணீர் சிந்தாதே. உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் உள்ளது. அதை விரைவில் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை என் தங்கமே. அது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளின் நலம் சீராகும். நான் கம்பீரமாக உன் மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேனே. ஏன் அது உனக்கு தெரியவில்லையா? நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா? இல்லை, யோசித்துப்பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளோடு பூசல்கள், ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது. நிம்மதியை இழந்தாய். ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை என்று அழுது புலம்பினாய். அதையெல்லாம் நீ மறந்துவிட்டாயா என்ன? அனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன். இன்று நீ எப்படி இருக்கிறாய்? தினமும் என்னை பூஜித்தாய். ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன்? நீ எனது பொக்கிஷம். நீங்கள் அனைவரும் இந்த அன்னையின் குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் குழந்தையே. அனைத்தையும் உனக்கு நான் ஜெயமாக்குவேன். உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கின்றேன். உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் மிளிரச் செய்வேன். பொறுமையோடு என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்ன குழப்பம்? நீ எடுக்கும் முடிவு சரியானதுதான். உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க உள்ளாய். அதனால் உனக்கு நன்மையே நடக்கும். நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படாதே. சில பயணங்கள், மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கும். எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும். என் பிள்ளையே, எப்போதும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இரு. அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கும். மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை செய்து வா. நான் இருக்க உனக்கு ஏன் பயம்?